வணக்கம்டா மாப்பிள்ளை. இன்றைக்கி எந்த கடை சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிலால் தான். போன வாட்டி வாங்கினது வேறு பிலால். இப்போ இன்றைக்கி வந்து குரோம்பேட்டை பிலாலில் போயிட்டு பிரியாணி பெப்பர் சிக்கன் இதெல்லாம் வாங்கலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மணி பார்த்திங்கன்னா ஒரு 2:30 இருக்கும். வெயில் சும்மா பொலன்னு பொழக்குது. இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டு இல்லைங்களா, சரி ரோட்டில் கூட்டம் இருக்காது, கொஞ்சம் காலியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தான் நினச்ச தப்பு. செம்ம கூட்டம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிக்னலாக நின்று வீட்டிலேருந்து பிலால் கடைக்கு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பிலாலுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு குஸ்கா, பெப்பர் சிக்கன், ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. திருப்பியும் ஊரை சுற்றி தானே வீட்டுக்கு போய் ஆகணும், வேறு வழி என்ன பண்ணுறது. சரி அப்படியே அஸ்தினாபுரம் பிரிட்ஜ் ஏறி அந்த வழியாக போனோம்னா வழியில் ஜூஸ் கடை இருக்கும், ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். நம்ம ரெகுலராக வாங்குகிற ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தா கடைசியில் கடை லீவு இன்றைக்கி. சரி வேறு எங்கேயும் வாங்கலை, ஏன்னா நம்மள்ட்ட தான் ஒரு ஸ்வீட் இருக்கே, சரி ஸ்வீட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம ஈவினிங்காக வந்து ஜூஸ் இல்லை ஐஸ்கிரீம் தான் வாங்கிக்கலான்ட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. சரின்னு பிரியாணியை வச்சுட்டு போயிட்டு தட்டெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குஸ்காவை தட்டில் ஃப்ளிப் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வேறு இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இந்த ரைத்தா, அப்புறமேட்டா இந்த பெப்பர் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. தட்டில் வச்சுட்டு தான் சாப்பிட ஆரம்பித்தோம். பிரியாணியை சாப்பிட்றதுன்றதே ஒரு கலை. அது எப்படி சாப்பிட்ணும்னா, கொஞ்சம் முட்டையை எடுத்து வச்சுக்கிட்டும், கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் ரைத்தா, அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா கூட பெப்பர் சிக்கன் இருக்குது இன்றைக்கி, அதனால் பெப்பர் சிக்கன் இல்லைன்னா அதை மட்டும் வச்சு சாப்பிட்லாம். லைட்டாக கொஞ்சம் பெப்பர் சிக்கன் ஆடாக இருந்துச்சு. சரி ஒரு வழியாக பிச்சு எடுத்து வச்சாச்சு பிரியாணி மேலே வச்சுட்டு, அதை அப்படியே மொத்தமாக ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு பைட்டு போனோம் பாருங்கள், அப்படியே சொர்க்கம், வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து வேறு எதுவுமே ஈடாகாது. அடுத்தது செகண்ட் பைட்டு. அதுலேயும் கொஞ்சம் பெப்பர் சிக்கன், முட்டை, ரைத்தா, கத்திரிக்காய் எல்லாம் வச்சு ஒரு செகண்ட் பைட்டு உள்ளே விட்டாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. பிலால் பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி குஸ்கா தான் வாங்கினோம். ஓகே நல்லா தான் இருக்குது. அன்றைக்கி சாப்பிட்டதோடு இன்றைக்கி கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஒவ்வொரு பைட்டாக அப்படியே எடுத்து சாப்பிட அப்படியே இறங்குது. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கிட்டலாம் கழுவி வச்சுட்டு அடுத்தது ஸ்வீட்டு. பிரியாணி சாப்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வீட். இது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய். ஆனால் சாப்பிட்டதுக்கு முட்டை மிட்டாய் மாதிரி இல்லை. இப்போ அந்த ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்கள், கேராமில்க் புட்டிங், அதே கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. முட்டை மிட்டாய்னு சொல்ல முடியல, அது கேராமில்க் புட்டிங்னு சொல்ல முடியல. ஓகே ஏதோ ஒரு ஸ்வீட்டு வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவனுக்கு எப்படி தெரியும் முட்டை மிட்டாய் மாதிரி இருந்துச்சா இல்லையான்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு தான் வந்து அதுக்கு ஆரிஜினே முட்டை மிட்டாய்க்கு. எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் பல வாட்டி போய் வாங்கியிருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் முட்டை மிட்டாய். பரவாயில்ல ஏதோ ஒன்று இங்கே சாப்பிட்றப்ப அட்லீஸ்ட் அந்த ஊரோட ஃபீலிங்காவது இங்கே கொடுக்குது. ஓகே தான், முட்டை மிட்டாய் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். வேணாம், பாதி ஸ்வீட்டு சாப்பிட்டாச்சு, மீதி அப்படியே வச்சுட்டேன். சரி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு. ஏன்னா நான் 90s கிட்டு எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் உடனே சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம். அதுவும் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா வேறு லெவலில் வெறுப்பேற்றி சாப்பிடுவோம். நானும் என் அண்ணங்கிட்ட அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்தமாரி பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இல்லை பண்ணப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்லு எடுத்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா ஒரு குஸ்கா அப்புறமேட்டா பெப்பர் சிக்கன் இது ரெண்டுத்துக்கு தான் அமௌண்ட்டு போட்டிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை ஆர்டர் வாங்கிட்டு கிளம்புறப்ப தான் இந்த ஸ்வீட்டை பார்த்தேன். அதனால் அப்படியே கேஷ் கொடுத்துட்டு பில்லு வாங்கலை. 35 தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு. நீங்களும் இந்த குரோம்பேட்டை சைடு வந்தீங்கன்னா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது குரோம்பேட்டில் இருந்தாலும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்டதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி டே அவ்வளோதான் நினைக்கிறேன். நைட்டு முடிஞ்சால் எதாவது ஜூஸ் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.